ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டி ஆக்டிவிஷியல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைபாஸ் 9 பாவங்கள் வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிடலாமா? வாங்க பார்க்கலாம். பையன் எதுவும் அருமை எடுத்து படிக்கிறான். இதுக்கப்புறம் யாருக்கு இது நடக்கூடாது. என்னது அழுதுகிட்டு வந்து மடிச்சு வைக்கிறேன். நான் போயிடுறேன், அப்புறமா நீ படி. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸான புரிதலுக்கு இருக்கமாங்க நீ நினைக்கிறேன் விட மாட்டேன். அன்புள்ள பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னை இவ்வளவு நாள் வளர்த்த அனைவருக்கும் நன்றி. நான் இந்த முடிவை எட்டுவேன் என்று கனவிலும் நினைத்து பார்த்தது கிடையாது. இந்த முடிவுக்கு என்னை தள்ளியதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. அதற்கு நானே இன்று எக்ஸாம்பிள் ஆகிவிட்டேன். என்னை போன்ற எக்ஸாம்பிள்கள் இனி இருக்கக்கூடாது. ஆகவே இன்றுடன் என் வாழ்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், போய் வருகிறேன். என்னடா இதெல்லாம் எழுதி போட்டு நீ உள்ளது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன புரிதலுக்கு இருக்கமா? இல்லாத ப்ராப்ளம் ஒன்று கிடையாது. என்ன பிரச்சனை ஓ கேரளா ராட்டி வாங்கி எதுவும் சுரண்டி எழுதுறியானா? அதுவுமே இல்லையே. மார்க்கெட்ல வெள்ளி அதிகமா ரேட்டு போகுதுன்னு சொல்லி வெள்ளி அதிகமா வாங்கி வச்சியா? இல்லடா, அதெல்லாம் இல்லடா. வாங்கி வச்சாங்க. பலுவலக்கா காசு போட்டாங்க. பலுவலக்கா இருக்காங்கல்ல, பலுவலக்கா காசு போட்டுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க. பணம் எல்லாம் காட்டுவாங்க. சரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி விட்டாங்க. டக்குன்னு பார்த்தா பைபாஸ்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்ப போட்ட பணம் எல்லாம் போட்டு ஐயோ பைபாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணலாமா இல்ல வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவாங்களா? என்னன்னே எனக்கு தெரியல. சப்ஸ்கிரிப்ஷன் உட்கார்ந்து பைபாஸ் பாரு, அதுலயே நல்லா தானே இருக்கு. ஏண்டா உன்னை பாவமே வந்து காப்பாத்த வந்தா என்னையவே வேலை பார்க்க வைக்கிறியா? யார பார்த்து என்ன வேலை பார்க்க சொல்றேன்? அக்காவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சுரும்பு பிஞ்சிரும் பாரதேசாய. பைபாஸ் பாவங்கள். பைபாஸ் எல்லாரும் என்னையவே சொல்றாங்க. நான் ஏதோ அண்ணா பாசியானா என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. பைபாஸ் பிக் பாஸ் தான் வந்து பைபாஸ்ங்கறாங்க. கொஞ்சம் மாத்திட்டாங்க. இதுக்கு நான் பைபாஸ்க்கே வர மாட்டேன்னு சொன்னேன். கோபியா கண்ணாடி எல்லாம் போட்டுருக்காப்ல. நான் பாட்டுக்கு வெளியே இருந்திருந்தேன்னா பிரதீப் ரங்கநாதன் படத்துல ஹீரோயின் நான் நடிச்சேன். இவர் வந்து டாக்டர் திவாகர் நடிக்கிறாங்க. பைபாஸ்ல பிரதீப் ரங்கநாதன் படம் என்ன டியூட் படம் மாதிரி திங்கிறியே. பக்கத்துல ஒருத்தி அழுகிற ஒரு கர்டசிக்காது என்ன இப்படி இருக்க நீ? இல்ல நான் தப்பா ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணும் இது பண்ணலமா. இப்படி திண்டி மாறா உட்காந்துக்கிட்டு எனக்கு வச்ச சோறையை எடுத்துக்கிற பக்கத்துல உட்காந்து ஒரு கூறு காரணம் கம்முன்னு இருக்கேன். நான் தேவையில்லாம ஒரே எப்படியே தின்ன உட்காந்து வெள்ளிக்காய் வந்துட்டு குழம்பிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் அவங்க கண்டுக்கவே இல்லை. குடி காப்பியா குடி ட்ரூ இன்சிடென்ட். அடுத்து நம்ம பார்பர் ஷாப்பா பையன் புள்ளிங்க மாதிரி ஹேட் ஷேக் வச்சிருக்கான். பக்கத்துல காலையில நல்ல ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், லஞ்ச் சாப்பிடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், நைட் டின்னர் சாப்பிடணும். 4 வேளையுமா? நானும் சாப்பிட்டு ஃபுல் ஆயிரும். ஸ்நாக்ஸ் நான் அடிக்கடி நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நல்லதா? டைம் வச்சு கூடாது. இவ்வளவுதான் டைம்லாம் இல்லாம பொறுமையா ரொம்ப நேரம் சாப்பிடுற மாதிரி நல்லா சாப்பிட்டேன். அதே மாதிரி சாப்பிடுறோம் கவர் போட்டு சாப்பிடுறேன். கவர் போடாம சாப்பிட்டோம்னா வேற மாதிரி. கவர் போட்டுதான் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறேன். ஆமா, உனக்கு ஒன்றும் புரியவே இல்லைடா. சாப்பிட பசிக்கு போற பசியா இருக்குங்கிறாங்க. அப்புறம் சாப்பிட வேண்டியதானே, சாப்பிட்டு போக வேண்டியதானே. அவன் என்ன சொல்றாங்க உண்மையிலே
தெரியலங்க. வெளியே போய் நீ சாப்பிடலாம். வீட்டுல அம்மா சமைக்கிற மாதிரி வருமா? நீங்க அதத்தான் பேசுறாங்களா இல்ல இத பேசுறாங்களா? அதான் பசிக்குதுங்கிறாங்க. பசியா ஓவர் பசியா இருக்குறான். உங்களுக்கு வெளியில இருக்கா பசி? வெளியில இருக்கு. சோறு திண்ணுக்கு இருக்கப்ப எவன்டா பசி இருக்குன்னு பேசுறான்? அவன் கவர் போட்டு சாப்பிடுறாங்க இல்லங்க. கவர் போட்டு சாப்பிடுறாங்க. ஆபாசமா இருக்கு நான் கேக்குறது. அதெல்லாம் இருக்கு. உள்ள யாரு? என் பொண்டாட்டி. அட குருமே, இது குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறீங்களா? ஆமா பாப்பா, அது என் குழந்தை. இந்த கருமாந்திரத்தெல்லாம் குழந்தைக்கு போட்டுக்க. போய் ஸ்டோர் பண்ணா போயிட்டு இருக்கீங்க. நேத்துலாம் ஒரு பொண்ணு எங்க வருங்க உட்காந்துருக்க பையன் பேண்ட்ல கை வச்சு தடவுறாங்க. ஏன்ல கைய வச்சு தடவுனாளா? ஒருத்தன் பேண்ட் வியூல டாப் ஆங்கிள்ல பாத்திருக்கேன். டாப் ஆங்கிள்ல பார்த்தானா? இங்க பாருடா, இங்க என்னடா பாக்குறாங்கறாங்க. நல்லா போயிட்டு ஜாலியா கழுத்துல கிஸ் அடிக்கறாங்க. கழுத்துல கிஸ் அடிக்கறானா? பைபாஸ் நடத்துறாங்களா? என்னங்க ஒரு கதவை கவர்மெண்ட் நடத்தா அந்த கதவை திறக்க வேண்டியதானே? இத திறந்துச்சு என்னத்த மூடுச்சு? உள்ளூர்ல எல்லாம் மூடிட்டாங்க. இத திறந்து விட்டாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா பாத்து இருக்கணுங்க. ஏங்க எல்லாமே இப்படியே போனா எப்படி? இந்த பிக் பாஸ் எல்லாம் பாருங்க, வாய் அப்படி கவ்வி எடுக்கறாங்க. என்னென்னமோ பண்றானுங்க. இதெல்லாம் இங்க வர வேணாமா? ஏமா ஏமா என்னமா சிரிக்கிற உட்கார்ந்து இத குடும்பத்தோட பிள்ளைக்கு வேற போட்டு கட்டிக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்காதீங்கமா. என்ன பாத்து இப்ப சமுதாயம் எப்படா வளர்றது? அப்படியே போச்சுனா 12 மணிக்கு மேல வேற ஏதாவது போட்டு வாங்கலாம். போட்டு கூட போடட்டும், போட்டு பாப்போங்கறேன் நான். ஏன்னா அது பேன் பண்ண அப்புறம் என்னதான் பாக்குறது? இதையாவது பாப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் வேற போடலாம்னு இருக்கீங்களா? இல்ல போட்டு பாப்போங்கறேன். ஜாலியா இருக்குல்ல? கொஞ்சம் இப்படி சேர்ந்து இல்லீங்களே. குழந்தை என்கிட்ட விட்டுருங்க. அவ்வளவுதான், கீழ வச்சிரு. வச்சிருங்க. கொஞ்சம் லேசா ரைட் அப்படி வாங்க. கொஞ்சம் நீங்க போய் வாங்க. ரெண்டுக்கா வா. அப்படியே வாங்க. அப்படியே என்னைய பாருங்க. போட்டோ எடுக்கிறேன். தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவு சொன்னால அவளுக்கு கொடுக்காது. எல்லாரும் நீ வந்து ஒரு பொண்ணுன்னு வந்தாலே நீ வந்து பண்ணி கொடுத்துற. யாராவது ஒண்ணுக்கு இல்ல, நீ ஏதாவது அதான் ஒண்ணு கேரக்டர் தான். நீ மரத்துக்கு சேலை கட்டினா கூட அதை போய் ஓபன் பண்ணி பாக்குற கேரக்டர் தான் நீ. நீ வந்து பொண்ணை பத்தி நான் பேசுறேன். உன்னை பத்தி தான் பேசுறேன். உன் கேரக்டர் ஒரு பொண்ணு வந்து தப்பா பேசுற மாதிரி பேசுறேன். என்ன பேசுறேன் சொல்லு. என்ன பேசுறேன்னு சொல்லு. என்ன பேசுறேன்னு சொல்லு. தப்பா பேசுறாரு. பேச ரொம்ப ஏய் நான் என்ன பேசுறேன்னு சொல்லு. நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன் பாருங்க. ஏய் தம்பி இங்க வாங்க. டிவிக்ஸா வந்து சேலை கட்டுறோம். அத பத்தி தப்பா பேசுற மாதிரி வந்து நான் எப்ப அப்படி சொன்னேன்? பொண்ணுன்னா ஒரு இது சொல்லவே கிடையாது. டிவிக்ஸா பத்தி பேசவே இல்ல. மரத்துக்கு சேலையை கட்டினா கூட ஓபன் பண்ணி பாப்பாருன்னு இவர் கேரக்டர் தான் நான் பேசுறேன். டிவிக்ஸான்ற பேரே அதுல வரல. பொண்ணு சேலை கட்டுறது இவன மாதிரி ஆள் தாங்க பொம்பளை மேட்டுல இழுத்து வெட்டு குத்து வாங்க வைக்கிறதே வந்தான். நான் பொம்பளை பத்தி பேசவே கிடையாது. இவனை பத்தி பேசுனதுக்கு நான் பொம்பளை பத்தி பேசினேன். அந்த பொண்ணை பத்தி பேசுறேன். உன்னை பத்தி 1,00,000 பேர் பேசுறான்டா. அது என்னோட சொல்லட்டும். நான் நெகட்டிவ் பார்க்க மாட்டேன். நான் பாசிட்டிவ் சைடு தான் பாப்பேன். அப்படின்னா நீ எதையுமே பார்க்க கூடாதா? எல்லாமே நெகட்டிவ் ஆனடா வருது. நான் வந்து உன்னதான் உன் கேரக்டர். நீ பொம்பளை அலையறது தான் நான் சொன்னேன். டிமிக்ஸா பாக்கிட்டு திருப்பி விடுற. பேசவே இல்ல பிரதர். நான் சொன்னது நான் இவனதான் சொன்னேன். மரத்துக்கு சேலை கட்டினா கூட ஓபன் பண்ணி பாப்பான்னு இவனை பத்தி தான் நான் பேசுறேன். பேரே நான் எடுக்கல பிரதர். ஒரு பொண்ணு வந்து பத்தி பேசவே கிடையாது. நான் இவன் கேரக்டர் தான் நான் இங்க பேசிட்டு கேமரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நீ வா போட்டு பார்த்தா வீடியோ போடுவா. அந்த குறும்படம் போட்டு பாருங்க. நான் அந்த பொண்ணு பேர் சொல்லிருக்கேன். இல்ல இவன் பொம்பளை பொறுக்கின்னு நான் சொன்னா நான் பொம்பளை அலைனா பொம்பளைன்னு எழுதி வச்சாலே பாக்குறேன். இது மேல நடிக்க பாருங்க. இல்ல நான் வா பேசுறேன். யோ இப்ப பேசு. யோ எங்க வர்ற? யோ நீ இப்படிலாம் வந்து பேசாத. நீ இது பேசாத எப்படி இருக்குன்னா நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு அதை காட்டு. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன பேசாத. ஏமா இவன்லாம் போய் கையை நீட்டி பேச தள்ளுமா போமா விடுவோம். கையை நீட்டி போய் பேச மாட்டேன். தள்ளி வரும். இவன்ட்டெல்லாம் கையை நீட்டி பேசக்கூடாது. டேய் இங்க போடுறா. என்னங்கறா நீ? கால் நீட்டி என்ன பேசுறீங்க? என்ன கால நீட்டா புண்டாங்க நீட்டி பேசுவாங்க. வேற மாதிரி தான் நான் பேசுவேன். இந்த புள்ள தப்பா பேசிட்டுனா அந்த புள்ளைய திட்டு. அதென்ன எங்க இருந்து வந்திருக்கேன்னா எங்க இருந்து வந்தா அப்படி பேசுவாங்க. இல்ல வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. வளர்ப்புன்னா அவங்க எப்படி வளர்ப்பு கரெக்ட். இவமா இப்ப தெரியல. நல்லா பாரு சைடுல பார்த்தா தெரியல. ரஷ்யாவோட அழிஞ்சு போன சார் மன்னர்களோட கடைசி வாரிசு இவர். இங்க வந்து அமெரிக்காக்கார கண்டுபிடிச்சிருவான்னு தமிழ்நாட்டுல பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். உனக்கே ஒரு இளவு வரலன்னா பைபாஸ் வளர்ப்பு கொட்டி புடுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நீங்க. வளர்ப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல எங்க வளர்ந்திருக்காங்க எப்படின்னு பிராவின் பாட்டப்லாம் இருக்கணுங்க. பாட்டப் தெரிஞ்சாதான் ஒரு இது. பாட்டப் இதுங்க எங்க இருந்து வந்திருக்க உன் பேக்ரவுண்ட் இந்த வார்த்தை எல்லாம் எவன் சொல்றானோ அவனுக்கு எல்லாம் மண்டைக்குள்ள கோளாறு இருக்குன்னு அர்த்தம்.
நீங்கெல்லாம் அருந்ததி படத்துல வர வில்லன் மாதிரி உங்களுக்கே நீங்க சமாதி கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ளே இருக்க வெளியே வராது. இந்த மாதிரி டிவி சேனல் தான் வந்து பாக்குறவங்க மண்டிய காய விடாது. அதான்டா வருவாங்க. நம்ம வந்து முத நாள்ல இருந்து வந்து பைபாஸ் நடத்திட்டு இருப்போமா, கோயில் கால ஒருத்தன் வருவானா, வந்த உடனே நாட்டாயம் வச்சுட்டு போவானா, காப்பாயிட்டு போவான். பாத்துக்கிட்டு நம்மளாம் இங்க பாருங்களேன். ஒரு வாட்டி எங்க இருந்து வந்திருக்கேன்னு காட்டுது. உன் பிராண்ட பண்ணலாம் வந்துச்சு நேரடியா செருப்பு செட்டுக்கே செருப்பு. நான் ஒரு 2 ஆப்பிள் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் எனக்காண்டி. அதை யாராவது எடுத்தீங்களா? அது உங்களோடதானா? ஆமா. சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒண்ணே ஒன்னு கொடுத்துட்டேன். ஓ கொடுத்துட்டீங்களா? சாப்பிட்டாங்களா? சரி பரவாயில்ல. இன்னொரு ஆப்பிள் எங்க போச்சுன்னு தெரியல. அதான் நான் வேற நானா கேக்குறேன். ஓகே ஓகே. என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. I'm so sorry to இல்ல யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஒரு 2 முட்டை வச்சிருந்தேன். யாரா பாத்தீங்களா? முட்டையோட சாம்பிள் கொடுங்க, நல்லா இருக்கும். எப்பா இங்க சமையலுக்கு 2 பல்லு வச்சிருந்தோம். அதை யாரா எனக்கு பேர் அவர் ஆட்டி போட்டு எப்பா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பெரிய வெங்காயம் இருந்துச்சு. அது இல்ல எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப எப்படி சமைக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து 2 முட்டை வச்சிருந்தேன். யாராவது பாத்தீங்களா? முட்டை அடிக்கடி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லல்ல. எனக்கு வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் தின்னுட்டு எனக்கு எதிராவே போய் ஓட்டு போடு, எனக்கு எதிராவே பண்ணுனே. ஏனே இப்படி இருக்க அண்ணே? ஏனே இப்படி இருக்க அண்ணே? தென்கிழக்கு சீமையில சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ எடுத்து திங்கிறீங்க. சீப்பா பேசிருக்கணும். ரொம்ப சீப்பா பேச முடியும். ஆமா நான் சீப்பு, இவர் ரொம்ப காஸ்ட்லி. இவர் ஒரு ஊருக்காக பேசிருக்காங்க. தேவலாம் நீங்க ஒரு இல்லனா ஒரே புடுங்க புடிங்கிருப்ப. அண்ணே என்ன ஏனே இப்படி இருக்க? தேவலாம் தேவலாம் பேசிருக்கு. நேத்து வரைக்கும் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். சும்மா விளையாட்டு பண்ணி கேட்ட போறானே. காஜி இல்ல தேவலாம் சீப்பா ரொம்ப சீப். தேவலாம் பேசுங்க. போங்க சொல்லுங்க போங்க போங்க. ஆப்பிள் யாரோ இங்க பாருங்க. இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் அவள்கிட்ட சொல்லுவீங்களா? நான் கேக்குறேன் என்னன்னா இந்த பொண்ணு தேவை. ஏய் அது டாஸ்க்கு வச்சிருந்த பொம்பளை பொம்மை. ஆமா தேவைக்கு இல்லாம பேசி இது பண்ணாங்க. ஒரு ஊருக்காக நான் பேசாம போறேன். இல்ல நானும் பேசுறேன். வார்த்தை இந்த சாப்பாடு யாரோட? அவங்களோட. ஏமா வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. தேவையில்லாம வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பேசுறேன் இல்லையா நீ உனக்கு? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபன்னாக நம்ம சுதாகரும் கோபியும் சும்மா கலக்கி விட்டுருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவும் போடுவோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் எங்கள் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென் ஸ்ரீகாந்த் பை ஹரிஷ். ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.